ஹாய் டியர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2024 உடைய ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா போன இயரோடைய ஒரு வீடியோ மாதிரி தான் இருக்கும். லைக் என்ன அப்படின்னா 2023ல் நான் யூஸ் பண்ண பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ்ன்னு எனக்கு தோணும் இல்லையா. ஸோ அதெல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ நான் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அதோட ரிசல்ட் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாமே நான் எடுத்து வைக்கல. ஸோ ரிசல்ட் தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது மட்டும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு டீச்சர்ஸ் கிரேஸ் உடைய ஆனியன் ப்ளஸ் 5 ஹேர் ஆயில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொலாபரேஷனுக்காக தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃபுல்லாக நான் இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ வந்துச்சு இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி போன டிசம்பர் மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஸோ நான் பயந்துகிட்டே இருந்தேன், இந்த ஒரு டிசம்பர் மாதம் வின்டர் சீசன் நிறையா முடி கொட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்படி இந்த இயரில் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு டெய்லி ஒரு கூலியாக ஹேர் ஃபால். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு முன்னாடி இருந்த விட ஹேர் ஃபால் ரொம்பவே கம்மியாகிடுச்சு. அண்ட் அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நான் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் பெருசாக எந்த ஹேர் கேரும் பண்ணதில்லை. ஸோ மைல்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஹேர் ஆயில், ஹேர் வாஷ், ஸோ இந்த மாதிரி ரீசனபிளான ஒரு ஹேர் கேர் தான் நான் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஆயில் மேக் பண்ணுவோம் இல்லையா. லைக் எப்படி இருக்கும், ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் எல்லாமே ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆயில் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் இதுலேயுமே போட்டிருக்கு ஃப்ரீ ஃப்ரம் மினரல் ஆயில், சிலிக்கான் அண்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாமே நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் 613 போட்டிருக்கு. ஸோ ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல. இது காலி அதுக்கப்புறம் நான் வாங்கும் போது தான் எனக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு ஹேர் வாஷுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நான் இதுதான் அப்ளை பண்ணுறேன். ஆஃப்டர் வாஷும் பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகாமல் ஸோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த வருஷம் யூஸ் பண்ணதில். ஹேர் கேரில் நான் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பீப்ளென்ட்டோட ஹேர் கண்டிஷ்னர். ஸோ நான் நிறையா ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா கிடையாது, ஒரு 2-3 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எனக்கு கிடைக்காத ரிசல்ட் இந்த ஒரு பீப்ளென்ட்டோட கண்டிஷ்னரில் எனக்கு கிடச்சிது. நான் ஸ்மிட்டன் ஆப்பில் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் இது ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண கண்டிஷ்னர் விட கொஞ்சம் சாஃப்டாக, என்னோடய ஹேர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஹேரோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் சிக்கு அடிக்கடி விழுகாது. ஸோ விழுந்தாலும் நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு என்னோடய ஹேரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜோஜோபோ ஆயில் அண்ட் விட்டமின் இ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இப்போ டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இன்கேஸ் நம்ம வெளியே நல்ல ஒரு பிளேஸுக்கு போகிறோம், இல்லை மேரேஜ் சம்திங் ஏதோ ஒன்று போவோம் இல்லையா. ஸோ வெளியே போகிறப்ப நம்ம ஹேர் நல்லா நீட்டாக இருக்கணும், அந்த டைமில் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் எனக்கு தெரியல. பட் இதில் 99 போட்டிருக்கு. பட் இது சாம்பிள் பீஸு அண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களோட ஹேர் ரொம்பவே ஃப்ரிஸியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கேருக்குள்ளே வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் சீரம் சொல்லிடுறேன். ஸோ சீரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளைகாலிக் ஆசிட் சீரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்துருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரம்னா இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5% கிளைகாலிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விட்டமின் சியும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹைலரானிக் ஆசிட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேட் பண்ண ஒரு சீரம் தான் இது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வீகன் அண்ட் குரூயல்ட்டி ஃப்ரீ அண்ட் பேரபன் ஃப்ரீ. ஸோ ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது அண்ட் கொஞ்சம் க்ளோவே இல்லாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ்க்கெலாம் இது யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதில் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது அண்ட் விட்டமின் சி இருக்கனாலே நல்லா உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி ஒரு க்ளோ கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதோட டெக்ஸ்சரும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு வாட்டர் லைக் கன்சிஸ்டன்சி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சீரம் அப்ளை பண்ணுற மாதிரியே உங்களுக்கு இருக்காது. ஸோ ஒரு தண்ணி எடுத்து நீங்கள் ஒரு சீரமாக போட்டால் எந்த ஃபீல் இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும்.
ஸோ அதனால் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு ஸ்கின் பிரைட்னிங்க்கு ஒரு சீரம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரெஜிஸ்டோர். ஸோ நான் இதோட லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு கீழே கொடுக்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் சீரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டெர்மாக்கோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இயர் மிடில் தான் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபேஸில் போட்டிங்கனாலே போதும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. லைக் நீங்கள் ஸ்க்ரப் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ லைக் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு நல்லா க்ளோவிங்காக இருக்கும். அண்ட் புது ஸ்கின் வர வர உங்கள் ஸ்கின் நல்லாவே பிரைட்டனாகவும் வந்துட்டு இருக்கும். ஸோ இது நான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு ஒரு 2 டைம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்சோ இதில் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நான் கெமிக்கல் பீலிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தேடுவீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி நானுமே ஒரு பிகினராக இருந்து தான் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் என்னோடய ஸ்கின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்னே ப்ரோன் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லா ஸ்கின்னும் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருந்துமே எனக்கு இது செட் ஆச்சு. ஸோ அதனால் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணியிருக்க ஆசிட்ஸோட அந்த பெர்சன்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 2023ல் ஒரு முக்கியமான ஒரு ஃபேவரட் ப்ராடக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோசி மேக்ஸ் உடைய ஸ்கின் லைட்னிங் க்ரீம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்த ஒரு ஸ்பாட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமே எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஒரு லைட்னிங் க்ரீம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக போட்டிங்கன்னா தான் எல்லா ப்ராடக்ட்ஸோட ரிசல்ட்டுமே நமக்கு தெரியும். ஸோ கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ இடையில வந்துட்டு சோம்பேறித்தனம் வந்துடும். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடாமல் விட்டுருவேன். பட் போட்டுகிட்டே இருந்தேன்னா எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு எனக்கு கிடச்சிட்டே இருந்தது. ஸோ சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இப்போ இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஸ்பாட் எல்லாமே நான் குறைச்சிட்டு வரேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கோசிமேக்ஸ் ஸ்கின் லைட்னிங் க்ரீம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 225 வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இங்கே அது என்ன சொல்கிறது பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு பிம்பிள் வந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ஸோ எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கெல்லாமே வந்துட்டு பிளாக்காக இருக்கும், பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ இங்கே அண்ட் ஒரு சிலருக்கு இங்கெல்லாம் இருக்கும். ஸோ எனக்குமே வந்துட்டு ஒரு காலத்தில் இருந்துச்சு. நமக்கு முன்னாடி டார்க்காக இருந்திருக்காது, பட் இப்போ வந்துட்டு டார்க்காக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு உங்கள் ஸ்கின் டார்க்காக இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இப்போ ரீசெண்டாக எனக்கு சன்டேன் ஆகிருக்கு, இல்லை பிக்மெண்டேஷன் இருக்கா, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே இது கரெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ போட்டுட்டு தூங்கிடணும். ஸோ பகல் டைமில் வந்துட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இடையில சில டைம் வந்து மறந்துடுவேன். அண்ட் ஃபைனலி ஸோ நான் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணேன் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீன். ஸோ இதை நீங்கள் நிறையா வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல சன்ஸ்க்ரீன் கண்டுபிடிச்ச இயர்னால் அது 2023 தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024லையும் நான் இதை தான் வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி புது பேக்கேஜும் வந்துட்டு வாங்கியாச்சு. ஸோ இப்போ தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு நல்லாவே வந்துட்டு செட் ஆகிடுச்சு. ஒரு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு செட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம எந்த ஒரு ரியாக்டும் வந்துட்டு படாமல் சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ அதுவும் வாய் ரொம்ப வந்துட்டு கொளருது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோட எக்ஸ்ட்ராக்ட் லைக் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் டேன் வந்துட்டு ரிமூவ் பண்ணும். ஸோ அந்த பேசிஸில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் எஸ்பிஎஃப் வந்துட்டு 50+ இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 எபோவ் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஸோ அக்வாலாஜிக்காலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நான் எதுவுமே யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இது எப்படி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற கதை நான் சொல்லவா? சரி, ஓகே. ஸோ இது எப்படி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு லைக் என்னோடய பிரதர் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு வாங்கி வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எப்படியாவது நான் யூஸ் பண்ணி பார்த்துருவேன்.
ஸோ நல்லாயிருக்கு சம்திங் ஏதோ ஒரு சின்ன இடத்துல நான் யூஸ் பண்ணி பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி இது வச்சுட்டு நல்லா வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்துட்டு லோட்டஸோட சன்ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஸோ டிண்டட் சன்ஸ்க்ரீன், ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணி 3D யூஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அப்போ வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ நானே தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது தீர டைமில் கரெக்டாக வந்துட்டு அவனும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு தீர வந்துட்டு என் பிரதர் தான் வந்துட்டு ஆர்டர் போடுவார். ஸோ அவங்கக்கிட்ட சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணவே கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 449 450 போட்டிருக்கு. பட் ஆன்லைன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதில் இருக்க ப்ரைஸ் அப்படியே இருக்காதுல்ல. ஸோ 350 ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். அண்டு இந்த பிராண்டுக்கு நான் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொமோஷனும் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நான் 2023 வந்துட்டு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2023 2024 கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிஸில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும்